வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்காசோள பயிருக்கு மருந்து தெளிக்கிறேங்க. 15 நாள் ஆகுதுங்க மக்காசோளம் பயிர் பண்ணி. எப்படி மருந்து அடிக்கணும்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இது 2.5 அடியில் இருந்தது, 3 அடிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் செட்டிங் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோம்னா, இந்த இடத்துல எப்பயும் போல் ஒரு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கிட்டையும் தள்ளியும் கொண்டு போய்க்கலாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் செட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா இதை 3 அடி 3.5 அடி 4 அடி வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சாரிக்கு ஏற்ற மாதிரி. சிங்கிள் ட்ரிப்பில் 4 லைன் ஒட்டுக்க அடிக்கலாம். 4 லைன் ஒட்டுக்க அடிக்கலாம். இப்போ எப்படி அதை மருந்து அடிக்கிறாங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். மருந்து ஊற்றுனேன் இல்லை ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா எம்எம்எத்தீனும் கிலோகிரானும். எம்எம்எத்தீன் வந்து ஒரு டேங்க்கு 15 கிராமு, கிலோகிரானு டேங்க்கு 35, 10 லிட்டர் தாங்க ஊற்றுறோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை வந்து நார்மலாக கைப்பெரியில் அடிக்கும்போது 8 to 10 டேங்க் போகும். அதே அளவு தாங்க இதே டேங்க்லேயும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அடிக்கிற வேலை நான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே வேலை முடிஞ்சிருங்க. ஒரு ஏக்கருக்கு 1.5 மணி நேரம், 1 மணி நேரத்தில் நல்லா தெரியும் பாருங்க. இல்லை அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். இங்கே ஒரு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு ஒன்று, ரைட் சைடு ஒன்று தெரியும். அந்த சாரியில் கரெக்டாக நனையும். கண்டிப்பாக எல்லா பயிர்லையுமே படும். வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. தெரிஞ்சால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப் இந்த இடத்துல நனைஞ்சிருக்கும். நாலு சாரி அடிக்கிறோம். டர்னில் எப்படி திரும்புகிறான்னு பாருங்கள். சிங்கிள் டயர்னால நம்ம எந்த பயிரையும் சேதம் பண்ணாதுங்க. அந்த பயிருக்கு இடைவெளியில் நம்ம டயரை விட்டு கரெக்டாக நம்ம அடிக்கலாம். முன்ன கடைசி இந்த லைன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. இந்த லைன் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அடுத்த 4 லைன் அப்படியே அடிக்கும். நன்றி மக்களே.